மகளே சத்தியவதி சொல்லம்மா. என் தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரம்மா. கண்ணு அழுகாதம்மா, நீ அழுகாத. மகளே தாய் வீட்டுக்கு நீ எங்க போற? உன் தாய் பிறந்த அரண்மனைக்குத்தானே போற. அழக வேண்டாமடி. ஆனா ஒரு விஷயம், நீ இல்லாம நான் எப்படி இருப்பனோ தெரியல. நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். அம்மா உன் மேலேயும் எனக்கு ஞாபகமா இருக்கும்படி என் கண்ணு. சரி தாய் வீட்டுக்கு போய் வரியா? போய் வாடி கண்ணு. அம்மா பதனா நல்ல பதானா மகளே. Hey.
அந்த சிங்காரம் அந்த படம் தெரிகிறது. ஆமா, அது யாருடையது? இதுதாம்மா நம்மளுடைய அரண்மனை. புள்ளை மான் கூட்டம் கூட்டமா ஓடுகிறது. ஆமா, அந்த மான் கூட்டம் யாருடையது? நம்மளுடைய தேசம் நந்தனாபுரி பட்டினம். இந்த நந்தனாபுரி பட்டினம். ஆமா, எனக்கு இப்படி ஒரு தாய் மாமன் இருக்கிறாரு. ஆமா, அப்படி எனக்கு இத்தனை காலமா தெரியாத பை வச்சு இங்க யாருமே சொல்லல. சரி மாமா, அம்மா, நான் புண்ணியம் செய்த போல இருக்குது. சரிம்மா, புண்ணியம் செய்தவர் போல இருக்கு. மாமா, சத்யவதி என்னை அழைத்து கொண்டு வந்தது சரி. ஆமா, அந்த சிங்காரம் நந்தவனத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா பெரிய இருண்டவனமா தெரியுது. ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்யவதி, தாய் மாமா வீட்டுல ஒரு சீரு சிறப்பாக திருநாள் போடுறதுன்னு சொல்லுகிறீங்க. இப்படி மூதேவி அடைச்சிருக்குது, என்ன காரணம்னு கேக்குறேன். என்ன மாமா? அம்மா சத்யாவதி, என்னுடைய நாட்டிலே சரி, என்னுடைய நாட்டிலே தேரு திருநாள் செய்வதாக ஒரு சுப காரியம் நடக்கணும். சுப காரியமா? ஆமாமா. உங்களுக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லம்மா, ஒரு மாங்கலிக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் சுப காரியம் சொல்றீங்க. ஆமா. யாருக்கு மாமா கல்யாணம்? உனக்கு தாமா. எனக்கா? ஆமா. இது என்ன வெற்றியா இருக்குது? எனக்கு கல்யாணம் என்றால் எனக்கு தகுந்த மகன் இருக்கிறாரா? அம்மா, என்னுடைய மகனாகிய முத்துராஜன் இருக்கிறார். வருகாலையில வருது என் தங்கச்சி மகன்ல கல்யாணம் பண்ணிட்டு போறமா. உனக்கு ஒரு மகன் இருக்கிறார்? ஆமா, உனக்கு ஒரு மகன் இருக்கிறார். முத்துராஜன். அவனுக்கு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். இப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவள் என்று எடுக்கிறாங்க. இப்பதான் தெரிகிறேன். நான் பாக்கியம் செய்தவள் போல தெரியுது. தாய் மாமன் மகள், அத்தை மகள், மாமன் மகன் திருமணம் செய்வதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். மாமா, என்னம்மா உன் மகன் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. சரி, உன் மகனை கூப்பிடுங்க பாக்கலாம். அம்மா, என்னுடைய நாட்டினுடைய வழக்கு என்ன தெரியுமா? அதாவது பொண்ணு முகத்தை மாப்பிள்ளை முடிக்க கூடாது, மாப்பிள்ளை முகத்தை பொண்ணு பார்க்க கூடாது. நாங்க கண்ணை கடிதான் திருமணம் செய்வேன். ஏன் மாமா அப்படி பார்த்தா என்ன? என் நாட்டினுடைய வழக்கம், வழக்க பழக்கப்படி. அப்படி பார்த்தா ஆமா, ஏதாவது தோசைகள் நீங்கி போயிடும். ஏற்படுமா? ஏற்படும். அதனால ஆமா, மாப்பிள்ளை முகத்தை பொண்ணு பார்க்க கூடாது, மாப்பிள்ளை பார்க்க கூடாது. ஆமா, கல்யாணம் செய்த பிறகு பார்க்கலாம். ஆமா. அப்படியா? தாய்மாமன் உன்னை குறை செய்யணும். நானு சரிதான், கல்யாணத்துக்கு வேண்டி ஏற்பாடு செய்கிறேன். உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன். சரிம்மா, உட்காருமா. முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. சரி, அந்த பத்ரகாளி அம்மா தான் என் பக்கம் இருக்கணும். ஒரு 2 சேர் கொடுங்க.